வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து சூப்பர் சரண்யா. இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னு பாத்திரலாம் வாங்க. காலேஜ்ல வந்து ஒரு 6 கேர்ள்ஸ் வந்து ஹாஸ்டல்ல தங்கி வந்து ரொம்ப கலாட்டா ரொம்ப ஜாலியா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சரண்யா அப்படிங்கிற பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் சவுப்பா வந்து அழகா இருக்கிறதுனால வந்து அந்த பொண்ணை வந்து சீனியர் ஒருத்தர் லவ் பண்றாரு. அஜித் மேனன் சொல்லி ஒருத்தர் வந்து லவ் பண்ணி ஒரு ரேகிங் ரொம்ப கொஞ்சம் டார்ச்சலா வந்து பண்ணிட்டு இருப்பாரு லவ் பண்றங்கிற பேர்ல. அதுக்கப்புறம் காலேஜ் ப்ரொஃபஸரே வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கூட படிக்கிற ஒரு சங்கீத்னு ஒரு பையன் வந்து லவ் பண்ணுவாப்ல. அதுக்கப்புறம் வெளியில ஷாப்பிங் போவாங்க. அப்ப ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு வரும்போது ஒருத்தர் வந்து சரண்யாவோட ஃப்ரெண்டை வந்து இடிச்சிருவாப்ல. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ரகடா பேசும். என் மேல தப்பே இல்ல, சும்மா தெரியாம தான் நடிச்சிட்டேன், இதுக்கே இப்படி கத்துறீங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் சாஃப்டா வந்து பேசுவாரு. இதனாலேயே சரண்யாவுக்கு வந்து ரொம்ப நல்லவரா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு வரும். படத்தோட ஹீரோவுக்கும் வந்து படத்தோட ஹீரோவே அவர் தான். அவருக்கும் வந்து சரண்யா மேல ஒரு இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு ஒரு ஈர்ப்பு வரும். அவரு அந்த பொண்ணு வந்து திட்டும் போது சரண்யா நீ கம்முனரு அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த பேரை நோட் பண்ணிட்டு அவங்க சாப்பிட்ட ஹோட்டலுக்கே வந்து போய் சாப்பிடும் போது இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாப்புல. அந்த பொண்ணு வந்து உடனே ரிப்ளை பண்ணாது. உடனே ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாப்புல, அக்செப்ட் பண்ணிட்டு என்னதான் பேசுறான்னு பாரு அப்படின்னு மாதிரி சொல்லுவாப்புல. உடனே நல்லா பேசுவாப்புல. இவ்வளவு நல்ல பையனா இருக்கானே, 2 பேரும் வந்து லவ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் லவ் வந்து சேர்ந்துதாங்களா இல்லையா, இவங்க ஃப்ரெண்டு வந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க, இவங்க 6 பேத்துக்குள்ள நடக்கிற ஒரு கலாட்டா ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படமே. படத்துல நம்மளை சஸ்பென்ஸா ஒரு த்ரில்லிங் ஃபேக்டா வந்து இருக்க வைக்கிறது அந்த லவ் தான். ஏன்னா அந்த லவ் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிருது. ஏன்னா வந்து ஒரு படத்துல எல்லாம் வந்து லவ் பண்ணுவாங்க, போன்லயே பேசிக்குவாங்க, பார்த்தா அவன் கெட்டவனா இருப்பான். ஆனா இந்த படத்துல வந்து அப்படி கிடையாது. உண்மையான லவ் இருந்தா எங்க எப்படி வேணாலும் எத்தனை சண்டை போட்டாலும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது இந்த படமே வந்து உதாரணம். படத்துல சரண்யாவை வந்து ஒரு 4 பேர் வந்து லவ் பண்றாங்க. ப்ரொபோசர் ஆகட்டும், அந்த கூட படிக்கிற சங்கீத் ஆகட்டும், அஜித் மேனன் ஆகட்டும் சீனியர், இவங்கெல்லாம் பண்ற காமெடிகள் வந்து படத்துல வந்து நல்லா இருக்கும். ஒரு பொண்ணு அழகா இருந்தா எவ்வளவு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஒரு 4 பேர் வந்து லவ் பண்றாங்க, ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி வந்து சங்கடத்துக்கெல்லாம் வந்து உள்ளாகணும், என்னென்ன மாதிரி வேதனை எல்லாம் வந்து அனுபவிக்க முடியும். ஒரு லவ் பண்ற பையன் எதுக்கு இருக்கான், அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் மனசு வந்து சங்கடப்படும். இன்னொன்று வந்து அவன் கொடுக்குற டார்ச்சர்லையும் வந்து தாங்கிக்கணும். அவன் சீனியரா இருக்கிறதுனால வந்து அவனை எடுத்து பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனா அவங்க அப்பா வந்து ஒரு தடவை பொண்ணை பாக்குறதுக்காக காலேஜ் வருவாரு. அப்ப அந்த சீனியர் வந்து கொஞ்சம் வறண்டு மீறி போய் கேண்டீன்ல உட்காந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அவங்க அப்பா ஓங்கி ஒரு அப்பு விடுவாப்புல. அந்த சீன்லாம் வந்து படத்துல நல்லா இருந்தது. சரண்யாவோட ஃப்ரெண்ட் வந்து நம்மாளு. ஏன்னா 90 கிட்ஸ் யாருமே வந்து லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு திறமரா வந்து ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. சரண்யா அப்படிங்கிற கேரக்டர் வந்து படத்தோட ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் பயந்த சுபாவமா காட்டினாலுமே ஹீரோவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் போல்டா வந்து காமிக்கிறாங்க. படத்துல சரண்யாவும் அவங்க ஃப்ரெண்டும் பண்ற ஒரு கட்டான மூவ்மெண்ட் எல்லாம் வந்து நல்லா இருக்கும் படத்துல. உதாரணத்துக்கு சரண்யா கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்பாங்க, நைட்டு ஃபுல்லா வந்து யார்கிட்ட நீ சேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. மறைச்சு சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அஜித் மேனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு தமிழையே அறியாம ஒரு சிரிப்பு வரும். அதே மாதிரி சங்கீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்லயே வந்து ஒரு பதில் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ஒரு ஃபன்னான மூமெண்டா நல்லா இருக்கும் படத்துல. மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா வந்து ஒரு காலேஜ் லைஃபுக்குள்ள போய் ஒரு 4 பொண்ணுங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு பொண்ணு அழகா இருந்தா என்னென்ன கொடுமையெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டியது வரும், பாய்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன் சைடா லவ் பண்ணி வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து இந்த படத்துல வந்து அழகா காட்டியிருந்தாங்க. நீட்டா வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து கதை மலையாளத்துல இருந்தாலுமே வந்து நமக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.